ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நான் லேட்டாக தான் போடுறேன். பட் எல்லாருக்குமே இந்த புது வருஷத்தில் வந்து உங்களுக்கு எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும், அப்படி உங்களோட கனவுக்காக நீங்கள் உழைச்சிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் சீக்கிரமாக நினைவாகணும். அண்டு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெலாம் சீக்கிரம் பலன் கிடைக்கணும் அப்படின்றத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கும் அண்ட் என்னை நம்பி எனக்காக சப்போர்ட்டாக நிற்கிற இந்த 4000 பேருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த சேனல் வந்து நான் ரொம்ப நாளாக வீடியோ போடுறதில்ல, அதையும் மீறி 4000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும்ல, ஸோ அப்படி நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்து இப்போ வந்து தமிழ்நாட்டிலே இல்லை, குஜராத்தில் இருக்கேன். இப்போ புதுசாக இந்த இடத்துக்கு வந்து இங்கே செட்டில் ஆகிறது இது எல்லாமே கொஞ்சம் நாள் எடுத்தது. எனக்காக என்னை நம்பி அந்த 5 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நடுவில் வந்து இந்த எக்ஸாம், அப்புறமா அதுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் இதெல்லாம் போய் ரிசல்ட்டுக்கெலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு 6 மந்த்ஸ், கடைசி 6 மந்த்ஸாகவே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படி சொல்லலாம். ஒரு டைம் எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ரிசல்ட்டுக்கு வந்து மறுபடியும் அட்மிஷன் நடக்கிறதுக்கு, இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு அங்கேருந்து இங்கே வந்தது எல்லாமே புதுசாக இருந்துச்சு. நான் எதையுமே எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதனாலவே நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த வீடியோ எடுக்கிறது. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கொஷினுக்குலாம் வரலாம். கோகிலா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அனுப்பியிருக்கீங்க. வாட் கோர்ஸ் யூ ஆர் பர்சூவிங் கரண்ட்லி அண்ட் விச் காலேஜ் யூ ஆர் ஸ்டடிங் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். அண்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ், குஜராத்தில். அண்டு சரண்யா ராஜா அப்படின்றவங்க கேட்டிருக்கீங்க. 24-25 ஏஜ் பீப்புள்ஸ் வாட் திஸ் சூஸ் மை பாத், லவ் ஆர் கெரியர் குரோத், சேம் டைம் சூஸ் 2 paths இஸ் பாசிபிள். நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்க, வை, லவ் ஆர் கெரியர் குரோத் ஆர் போத் அப்படின்னா. இப்போது கரண்ட்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு தானாகவே அமையும். ஒரு விஷயம் இருக்குது லைஃப்பில் வந்து, இப்போ உங்களுக்கு நீங்கள் பட்டாம்பூச்சி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பட்டாம்பூச்சி பின்னாடி போகாமல் ஒரு கார்டனை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒரு கார்டனே க்ரியேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மொத்தமே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கான வாழ்க்கையில் என்ன தேவையோ எல்லாமே உங்களை நோக்கி தானாகவே வரும். நீங்கள் எதையுமே சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களை நீங்கள் வந்து மாற்றிக்கணும், உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படின்றப்போ உங்கள் லெவலுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே உங்கள்கிட்ட தானாகவே வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணணும், உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். உங்கள் லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா மற்ற எல்லா விஷயமே தானாகவே உங்களை நோக்கி வரும். ஸோ அதனால் வந்து கெரியர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அசோக் அப்படின்றவங்க நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. ஹாய் பாப்பா, நான் உங்களை பார்த்து தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ். எனக்கு இதை படித்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க லைஃப்பில் அப்படின்னு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கரெக்ட் மேரேஜ் ஏஜ் எது, யுவர் ஒப்பீனியன், ஃபியூச்சர் பார்ட்னர், யுவர் எக்ஸ்பெக்டேஷன், பிளாக், ஒயிட், டஸ்கி, லீன், ஃபீட், ஷப்டி, உங்கள் ஃபியூச்சர் கெரியர், பிஸ்னஸ் தாட் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் நான் ரெஸ்பெக்ட், கேர், ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் தான் பார்ப்பேனே காண்டி எந்த ஒரு பர்டிகுலராக எந்த ஒரு விஷயமும் கிடையாது எனக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கரெக்ட் மேரேஜ் ஏஜ்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்படி வந்து கரெக்டாக சொல்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இட் டிபெண்ட்ஸ். உங்களால் இன்னொருத்தர் உங்கள் லைஃப்பில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ, உங்களால் இன்னொரு பர்சனை பார்த்துக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களோ, அண்ட் உங்களை ஃபஸ்ட்டு வந்து நம்மளை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த லெவலில் இருக்கோம், அண்டு நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எமோஷ்னலி எப்படி வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறோம், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்மளையே நம்ம புரிஞ்சிக்க முடியல அப்படின்றப்போ இன்னொரு பர்சனை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டி இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபினான்ஷியல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபினான்ஷியலாகவும் இருக்கணும், நம்ம எமோஷ்னலாகவும் இருக்கணும். இந்த எல்லா மெச்சூரிட்டியுமே இருக்கணும். அஃப்கோர்ஸ் கெரியர், ஃபினான்ஷியல் இது 2 விஷயம் இல்லாமல் லைஃப்பில் எதுவும் பண்ண முடியாது. டு பி ஆனஸ்ட். கங்கா அப்படின்றவங்க வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. ஹவு டு யூ லைக் ஒர்க்கிங் இட் கரண்ட்லி, வாட் டு யூ ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்போது வேலைக்கெலாம் போகலை, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். ஹாய் விக்னேஷ். ஹாய் அக்கா, ஐ சி யூ. ஹாய். ஸோ ஐ சி யூ லுக்கிங் வெரி போல்ட் பட் another my instinct, you are very emotional alone person with exploring freedom, correct way and culture. Love, relationship not interested because financial, settle, career growth, wait for the life. This is my instinct but you clarify the question.
ஸோ விக்னேஸ்வரன் நீங்கள் வந்து ஆக்சுவலி கரெக்டாக என்னை பற்றி சொல்லியிருக்கீங்க. போல்டு அப்படின்றதால நம்ம வந்து எப்பவுமே ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழவே மாட்டாங்க, எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிலாம் சுத்தமாக கிடையாது. எனக்கு வந்து கோவம் வந்தாலே நான் முதல்ல ஃபஸ்ட்டு அழ தான் செய்வேன். அண்ட் கோவமாக இருந்தாலும் சரி, அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு அழுதுருவேன். பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன இது அழுதா வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அப்படி எமோஷனல் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு அழுகுறாங்க அப்படின்றப்போ அதில் என்ன தப்பு இருக்குது? அது வந்து உங்களோட எமோஷ்னலை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஸோ அழகிற பர்சனெல்லாம் வீக் பர்சனும் கிடையாது, அழாமல் இருக்கவங்க எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கு போல்டு அப்படின்னும் கிடையாது. ஸோ அது வந்து எமோஷ்னலாக இருக்கிறது இட்ஸ் குட். தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். அண்ட் தேங்க்யூ. நான் முதல் போடுறப்போ எனக்கு 5 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க கூட நினைக்கல. பட் நான் வந்து உண்மையாகவே சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாளுக்கு அப்புறமா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய போஸ்ட்டை பார்த்து 5 பேர் இங்கே எனக்கு கமெண்ட் பண்ணது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நான் எப்போவுமே நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கூட வந்து அந்த அடிமட்டத்துலேருந்து நம்ம கூட இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அப்போ வந்து நம்ம பெரிய ஆளும் கிடையாது, நார்மல் ஒரு பர்சன். ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக தெரிவாங்க. ஸோ அதனால் இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். என்னை நம்பி வந்து எனக்காக வந்து ஒரு 5 கமெண்ட் வந்திருக்கு அப்படின்றது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் வந்து குஜராத்தில் இருக்கிற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் எப்படி நான் வந்து இங்கே வந்தேன் அப்படின்றதையும் இதுக்கப்புறம் நான் வீடியோஸில் போடுறேன். எப்படி என்னோடய ஜேர்னியை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.